இல்லை கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணுறாங்க. 12 பேர் இங்கே வெயிட்டிங். இந்த பஸ் ஸ்டாப்பில் பாருங்கள் 6 பேர் வெயிட்டிங். அப்போ இன்டர்சிட்டி இது கூட நம்மளுக்கு சக்ஸஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இந்த சிட்டியும் டெவலப் ஆகுது நண்பர்களே. நவ் திஸ் நாக்பூர் இஸ் ஆல்சோ டெவலப்பிங். 218 மக்கள் வந்துட்டாங்க நண்பர்களே. இப்போ நம்ம 96 ட்ரெயினை நோட் பண்ணுவோமா? ஃபைனலாக வந்துட்டோம். 96க்கு 96 ஃபியூல் க்ரூட் ஆயில் லோட் பண்ணிட்டான். ஏண்டாடே என்ன இவன் நஷ்டத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கான். பட் இந்த வாட்டி ப்ராஃபிட் அடிப்பான்னு நம்புவோம். இங்கே வந்தாலே இவனுக்கு மொதல் ஸ்டேஷன்லேயே ப்ராஃபிட் வரும். எனக்கு தெரிஞ்சு ப்ராஃபிட் வரும். எவ்வளவு? 3,91,000 ப்ராஃபிட்டு. எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டான். 60 லோட் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். 60 பத்தாது. ஆக்சுவலி இவன் 96க்கு 96 லோட் பண்ணணும். பட் அடுத்த வாட்டி ஸ்டாக்கு கூடிரும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பாருங்க ப்ரொடக்ஷன் அதிகமாயிரும். ஓகே, ஃபியூல் ஸ்டேஷனுக்கு வந்துச்சு. இங்கே ஒரு 4 லட்சம் ப்ராஃபிட்டு. ஓடு ஃபியூல் ஸ்டேஷனுக்கு வந்தோன்னா 4 லட்சம் ப்ராஃபிட்டு. ஆனால் ஃபியூல் லோடிங் ரொம்ப கம்மி. ஏன்னா ஃபியூல் ப்ரொடக்ஷனே ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு 40,000 ப்ராஃபிட். ஸோ இவன் ஒரு 5 லட்சம் சம்பாதிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெயின் எனக்கு தெரிஞ்சு இன்னும் நல்லா சம்பாதிப்பான் ஃப்ரெண்ட்ஸ். இனி ஃபுல் லோட் போனதுக்கப்புறம் எல்லா ஃபேக்ட்ரியும் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் இன்னும் சக்க போடுவான். ட்ரஸ்ட் மீ, இவன் கண்டிப்பாக சக்க போடுவான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 4 மில்லியன் இப்போ சம்பாதிச்சிட்டோம். நம்ம இப்போ நினச்சா மொத்த கடனே அடைச்சிருவோமா? இருங்க. அட 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 லோனே இல்லாமல் நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, வித்தவுட் லோன் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எந்த லோனும் இல்லாமல் நம்ம ரன் பண்ண போகிறோம். இதெல்லாம் இப்போ அடைச்சிடலாம். இங்கே பாருங்க வந்துருச்சு. அடுத்து அடைக்க வேண்டிய அமௌண்ட்டு அடைச்சாச்சு. நோ லோன், 0 லோன். இனிமேல் வர்றது ஃபுல்லாகவே நம்மளோட லாபம் தான். 10 மில்லியன் லோனும் எடுத்துக்கலாம். அது மீறி நம்ம இனிமேல் வர ஏர்னிங்ஸும் வச்சுக்கலாம். பஸ் 68,000 சம்பாதிக்குது. ஆனால் இப்போ நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, ஐயோ ஐஜி கூட அப்போ நல்லா பேசியிருக்கலாமே, அப்போ அவரை பார்த்து வன்மத்தை கக்கிட்டோமே, இப்போ இஸ் அ காட் அ மில்லியனர், எப்படி அவர்கிட்ட பேசுறதுன்னே தெரியலேன்னு நினைக்காதீங்க. ஓகே, நான் முன்னாடி எப்படி இருந்தேனோ அப்படி தான் உங்கள்கிட்ட பழகுவேன். ஸோ அதெல்லாம் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, வெளியே போங்கடா, யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். நான் முன்னாடி எப்படி இருந்தனோ அது மாதிரி தான் உங்கள்கிட்ட பழகுவேன். நீங்கள் எப்போ வேணாலும் என்னை தேடி வரலாம். ஓகே கைஸ், it's so what have you got ma'am? எவ்வளவு இது? It's a reveal time guys. It's a rare item. 1000-ஆ 2000-ஆ 3000-ஆ? புரியல. எனக்கு ரூட்டா இருக்கு. காட்டுப்பாதை தான். பட் அந்த பெரிய பிரிட்ஜ் வழியா டைரக்டா சிட்டிக்குள்ள போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த செகண்ட் ஹேண்ட் கடை வழியா நம்ம டைரக்டா அங்க போயிடலாம். போன வாட்டி நம்ம அந்த ஊருக்கு போகும்போது அங்க ஆக்ஷன் எடுக்கல. ஏன்னா அது நம்ம பிரைஸ் பட்ஜெட்டுக்குள்ள கரெக்டா வரல. பட் இந்த வாட்டி பக்காவா பிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அங்க ஒரு வீடு இருந்துச்சுன்னா அங்கிருந்து எந்திரிக்கலாம் போல. இந்த சின்ன ஊரை விட அந்த ஊர்ல நல்ல வேல்யூபிளான பொருள் இருக்குமான்னு தெரியல, பார்ப்போம். இங்க பாருங்க, மேல காட்டுது பாருங்க. இந்த இடத்துக்கு பேரு ஜுய்பல் ஃபார்ம். இந்த இடத்துலயும் நிறைய ஆக்ஷன்லாம் வைப்பானுங்க போல. வாங்க மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் மாதிரி தோட்டத்துக்குள்ளோடி வண்டி விட்டுருவோம். ஏன்னா நம்ம போக வேண்டிய இடம் அங்க இருக்கு. தோட்டத்தோட ஓனர் நினைச்சிட்டு இருப்பான், இது என்னதுடா